நல்லா அதில் கிரேவிலே இதுவாகுறாங்க. எடுத்து வச்சாச்சுங்க எல்லாத்தையும். நல்லா அதிலே இதுவாகட்டும், வேகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், இது வந்து தனி மிளகாத்தூள், இதை போட்டுவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள், தேவையான குழம்பு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மசாலா பொடி, இதுக்கு நான் அரைச்சது, இதையும் போட்டுடுவேன். இதாங்க டேஸ்ட்டு. இது எப்படி அரைக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பீச் அச்சு வெல்லம், இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லா அச்சு வெல்லம். இது தாங்க எல்லாத்துக்குமே மெயின் டேஸ்ட்டு. இதுதான். இதை நம்ம பாருங்கள் அப்படியே இறங்கிடுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ பத்தாது, கொஞ்சம் போட்டுருவோம். எல்லாம் போட்டுட்டோமா? பாருங்க, அப்படியே அடிக்கடி எதுவுமே பிடிக்கல பாருங்க. அப்படியே ஒரு கிண்டு
தண்ணி ஊற்றியாச்சு. எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்க, அதாவது எங்கள் அம்மம்மா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக வைப்பாங்கங்க குழம்பு. தண்ணியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து அவங்க கைப்பக்குவம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்து பார்த்து வைக்கிறோம், அந்த டேஸ்ட்டு அந்த மனம் எதுவுமே நம்ம மூக்குக்கே வரமாட்டேங்குது. நம்மளா எடுத்து எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டா தான் சரி. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை இந்த பாருங்க, சாரி வெங்காயம் எடுக்கணுன்னா நான் உள்ளே போனோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கோட்டிங் தோலை எடுத்துடுறோம், செகண்ட் இருக்கிற கோட்டு தோலையும் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிற தோலை எடுத்துகிட்டு அந்த ரெண்டாவது தோலோடு அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோம், வெளியில் இருக்க பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஏனாத்தனமும் நம்ம சமைக்கிறோம். இதுவும் தான் ஒரு சமையலான்னு. அன்றைக்கி எதுவுமே இருக்காது, சிம்பிளாக செய்கிற சமையல் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். காரெல்லாம் தூக்கலாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ரொம்பவும் கூழாக ஆகிடக்கூடாதுங்க. எடுக்கக்குள்ளே இந்த கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கும், அதுதான் டேஸ்ட்டு. நல்லா புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்டு உப்பு காரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. எக்ஸலண்ட், சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த காரக்குழம்பு சாம்பார் கட்டியாக வைக்கிறதோட கொஞ்சம் அப்படி தண்ணியாக வச்சு பாருங்கள், அது டேஸ்ட்டுங்க. இன்னும் அடுப்பில் நம்ம இந்த குழம்பை சமைச்சோன்னா அப்படி தாங்க இருக்கும். அந்த புகை ஸ்மெல்லு இந்த சட்டியில் செய்கிறதுக்காகவும் இவ்வளோ ருசியாக இருக்குங்க. நம்மக்கிட்ட அடுப்பு இல்லைங்களே, சொந்த வீடு கட்டக்குள்ளே தாங்க அதெல்லாம் பண்ணணும். பிளான் பண்ணி கட்டணுங்க, எதையுமே பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். பாருங்க கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்க. வேற மாதிரி சூப்பர்ங்க. டாய் பிச்சு கூட மிச்சு, அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம முட்டையை உரிச்சிக்கலாங்க. ஒரு முட்டை அப்படியே பாருங்க, அப்படியே உடஞ்சி வெளியில் வந்துட்டாங்க. உடஞ்ச முட்டையை எங்கள் குட்டிங்களுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு போட்டுருவாங்க. பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க முட்டை, சின்னவங்க அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க.
கிட்ட கூட போக மாட்டாங்க. பசங்களை சொல்லுங்க, பெட் அனிமல்ஸ் 2 இருக்காங்க, கேட்டு, அவங்கள சொல்கிறேன். எங்கள் பசங்க நினச்சிக்க போகிறீங்க. முட்டையை நடுவில் 2 கட் பண்ணிடலாங்க. காற்று வாக்கில் 2 காதல்ன மாதிரி முட்டைக்கு நடுவில் 2 கோடு போட்டுடலாங்க. இது பாருங்க, 2 கோடு வராது, சாரி, 1 கோடு போட்டுடலாம். இது பாருங்க, போட்டாச்சு. பாருங்க, கொஞ்சம் அந்த முட்டை மேலே அப்படியே மிளகாத்தூள் இப்படி போட்டுடலாம். முட்டை மசாலா, ஓகேங்களா? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்க சால்ட்டு. சால்ட்டு டான்ஸ் ஆடுது பாருங்கள் பாட்டில், அப்படி குலுக்கி தான் போட முடியும். போட்டாச்சு, அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் அப்படியே தண்ணி பாருங்க, தண்ணி தெளித்து அப்படியே வச்சிடலாங்க. இந்த பக்கம் ஒரு தவா வச்சிடலாம். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துடலாம். உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுடலாங்க. மல்லிகை சாமான்லாம் வாங்கினேங்க, எல்லாம் காலி. இது நம்ம நேற்று செஞ்ச கீரை, அதை லைட்டாக இந்த ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம். செலவு வந்தால் மொத்தமாக வருங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா, அந்த மாதிரி ஒரு செலவு அப்படி போகும், ஒரு செலவு இப்படி வந்துடுங்க. சமையல் ஆன உடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த முட்டையை ஆயிலில் போட போகிறோம். கவுத்து போடலாங்க. காரக்குழம்புக்கும் முட்டைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டாதீங்க, சம்மந்தம் இருக்குது. கீரை இருக்குல்லங்க, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிடும். பசிக்கு தானேங்க நம்ம சாப்பிட்றோம், என்ன சொல்கிறீங்க? அதனால் எப்படினாலும் ஓகே.
பாருங்க சண்டை போடுறாங்க. இது பாருங்க முட்டை ஃப்ரை மசாலா, முட்டை மசாலா. இந்த ஸ்டேஜில் முகத்தை கொண்டு போய் கிட்ட யாரும் காட்டிடாதீங்க, டப்புன்னு நம்ம மேலே அடிக்கும். அது ஏன் அடிக்குதுன்னு தெரியுங்களா? இப்படி என்னை பொரிச்சு விரித்து வறுத்து ஒரு பாடுபடுத்தி என்னை சாப்பிட்றீங்களேன்றது அந்த டென்ஷனில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி மேலே தெரிக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல என்ன சொல்கிறேன். முட்டையை இப்போ திருப்பி போட்டுடலாங்க. நல்லா இப்படி குளிக்க விட்டுருங்க. ஓகேங்க, குழம்பு ரெடி. இப்போ பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு. நம்ம கத்திரிக்காய் பாதி நம்ம எண்ணெயிலே வேக வச்சோம், ஆனால் கொஞ்சம் கூட கொலை கொலைன்னு ஆகலை பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே குடிச்சுங்க போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க குழம்பு நல்லா தட்டா புட்டான்னு கொதிச்சுட்டாங்க. கீழே பாருங்கள் பொங்கி மேலே வந்துட்டாங்க. ஓகேங்க, இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் முட்டை மசாலா, நெக்ஸ்ட்டு சுட சுட ரைஸ், பாருங்கள் சாப்பாடு, கமகமன்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட கத்திரிக்காவும் மணத்தக்காளி போட்ட புளிக்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.